மாலாடி ராஜா பஸ்ல சீர்த்திருந்தா கூட உட்கார மாட்டாமா. அவன் நின்னுக்கிட்டானே வருவான். தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்க. அதை பார்த்து நாங்க சிரிச்சிங்க அனுப்புமே. அந்த காலம் எப்படா வரும்? ராஜா சீமா உனக்கு எப்படிடா ஏமா வந்தான்? மூக்க சிந்தி கீழே தானே போடுவாங்க. என்ன பாயாசமே சப்பி சப்பி சாப்பிட்டுக்கிறேன். ஓயா பருப்பு மாலை நிறைய வந்து இந்த மாலை எடுத்துடலாம். இது நம்ம மூமோ நம்ம சரி. இது நம்ம மூமோ நம்ம சரி. இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும். பின்னாடி இல்லைன்னா காக்கா கூட்டி போடும். கடவுளே அம்மா மதியானம் ஃபோன் பண்ணின்னா ஒரு நாடகம்னு கேட்டானே. ஓச்சேரி பக்கத்துல வேகமங்கலத்தால நாடகம்னு சொன்னம்மா. மதியானத்துல இருந்து சாப்பிடாத வந்தானே. அம்மா ஊரு தெரியாத வாழ்க்கையில 4 வாட்டி உள்ள போய் வெளியே வராங்க. ஆமா என்ன வடமாலை வடமாலன்ற அதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணு புரியல எனக்கு. ஐயோ ஆட்சினர் போட்டு வச்சுட்ட வடியை சொல்லி சொல்லிட்டு வடமாலை ஆட்சியருக்கு மாலை போட்டாங்களா? எப்பா என் ராஜா வேனு வந்து நின்னதோ இல்லையோ கொட்டை என்னடா இவ்வளோ சின்னதாக்குதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இவன் இறங்கி என்ன கேட்குறான்? எங்கோ சோறு போடுறான். எப்பா என் ராஜா நசிமானே தாத்தா பாடுறா. அதுக்கப்புறம் எப்படா பாடு? ஐயோ ஊரு சோறுனா போதும் ஊட்ட தங்க மாட்டேன். ஊட்ட தங்க மாட்டான் அம்மா. ஐயோ எல்லாருக்கும் அற்புதமான சாப்பாடு, அழகான சாப்பாடு போட்டாங்களே. எல்லாரையும் உட்கார வச்சு தலைவாழை இலையில போட்டாங்களப்பா. உனக்கு மட்டும் சின்ன இலையா போட்டாங்களாடா யார் ராஜா? அம்மா சின்ன இலையாக்குதுன்னு திரும்பி பார்க்காங்காட்டி அந்த இலையை கையை விட்டு கீழ்ச்சிக்கணும். தலைவாழை இலை போட்டாங்களா எப்பா? இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துச்சாடா ராஜா. எல்லாரையும் உட்கார வச்சு அன்ன குத்தில சாப்பாடு வாரி வைக்கிறாங்க. சாப்பாட்டை குறை சொல்ல முடியாதுடா பாவி. உன் அங்கத்துக்கு பத்திரியாப்பா. பேசனோடு சோத்தை வாரி கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான். சாம்பார் பக்கத்திய பார்த்த உடனே மூஞ்சி தொங்குல விட்டு பையன் கோழிக்கறி இல்லையான்னு கேக்குறான். ஒரு ஊரா கோழிக்கறி சாப்பிட்ற உனக்கு சூத்த கலை போலியா? சீமானே சீமானே அம்மா பக்கத்துல கோழிக்கறின்னு உடனே செம்பா எழுந்து உக்காடுறான்.
நல்ல மம்மியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்க இடையில. எடுத்து காராமணி கோதுற மாதிரி கோதனானு. ஐயோ இவன் சாப்பிட்றதுக்கு தான் கோதனானோ. அப்பா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டான் அம்மா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் கேட்கறா. அப்ப 3வது சாப்பாட்டு வரல என்னதான் சாப்பிட்டான்? அந்த கோழிக்கறியே போட்டு மேய்ச்சிக்கிறான். அதே பெரிய எலும்பு தொண்டையில மாட்டிக்கிச்சு. இத உள்ள இறக்கத்துக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டான் அம்மா. ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்க. ஒரு வாரி வச்ச உடனே ரசத்துல உப்பு இல்லை போல. உப்பு எடுத்தாருன்னா நன்ன குடுன்னு ஊட்டி உள்ள ஒன்னாரு. இதாங்காட்டி கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு அம்மா. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து இருந்தா அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலம் அவன் வாரி சோத்துல போட்டு. ஓயா ராஜா ஓயா சீமா இந்த பாவினா வந்து புது சூழ நானும் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து இந்த பாவி சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி படுத்தேன். வயிற்ற கலக்குச்சு அம்மா. எனக்கு இடம் தெரியல அம்மா. நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேண போட்டு பக்கத்துல படுத்து அந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? அத துவரம் பருப்பு அத துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு நக்கி பார்த்தான். அவன் நக்கி பார்த்தான். ராஜா இந்த பாவி நாத்த குறுக்க கட்டி நான் அவரை நாத்து ஓயப்பா ஓயா ராஜா நீ ஆபரேஷன் பண்ண நான் முதல்ல பொண்டாட்டி கற்போக அலைஞ்சு எங்க அடுக்குதப்ப. அப்ப நான் போய் வரேன். அமைச்சரே